Good morning. அடியம் சேலுக்கு தாங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். எல்லாமே வெரி ஓல்டு வெரைட்டி கலெக்ஷன்லேருந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அடினியம் சேல் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ தான். அழகு சூப்பர். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ தான் வரப்போகுது. இதோட செடியோட ரூட் ஸ்டாக்கோட வயசு, ரூட் ஸ்டாக்கோட சைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராஃப்டோட ஏஜ், அதுக்கப்புறம் கிராஃப்டில் எத்தனை பிரான்ச்சஸ் வந்துருக்குது என்ன, அப்புறம் இந்த பூ தான் உங்களுக்கு வரப்போகுது. இது கலர் சேஞ்சிங் வெரைட்டி. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இப்படி வரும். வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹைலைட் இது தான். இந்த பூ தான் இவ்வளோ பெருசாக எப்படி இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் 2 to 3 years ஓல்டு பிக்காக வளர்த்து வச்சா நம்மளோட இந்த பிளான்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம வந்து சேலுக்கு கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள், இவ்வளோ பெருசு பாருங்களேன். காடக்ஸ் எல்லாம் எவ்வளோ பெருசு. இதில் லாங் பிரான்ச்சஸ், பெரிய இந்த பிளான்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே லேட்டஸ்ட் வெரைட்டியெல்லாம் ஒரு 1 feet 1.5 feet இருக்கக்கூடியவங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன போகிறீங்க அப்படின்னா இந்த பூ, இந்த சைஸ் பிளான்ட்டு இதுதான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது. ஒரு பெரிய ப்ளஸ் என்ன, நீங்கள் நர்சரி போய் தேடி இது பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே அந்த சைஸ் இது எல்லாத்தையுமே சொல்லி ஆன்லைனில் கொடுக்குறோம். ஏன்னா ரெஃபரன்ஸ்க்காக இந்த ஒரு பூவை போட்டு சிமிலராக இதே மாதிரி செடி இருக்கும் அப்படி சொல்லி நம்ம தரலாங்க. ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட்டையுமே இதுவுங்க. இது பிளான்ட்டோட சைஸுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கொத்தாக பூக்கக்கூடிய வெரைட்டி. சூப்பராக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இது வந்து எப்படின்னா ஸ்டேட்டஸில் போட்ட ஒரு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு புக் ஆகி ஓடிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ ரூட் ஸ்டாக் வந்து ஒரு 4 years ஓல்டு, எவ்வளோ திக்காக எவ்வளோ பெருசு. அதுக்கப்புறம் இந்த கிராஃப்டை பாருங்கள், இங்கேருந்து பண்ணி எவ்வளோ பெருசாக எப்படி வந்திருக்கு. இவ்வளோ நீங்கள பிளான்ட்டு கிட்டத்தட்ட 2.5 feet மேலே இருக்கும். ஜனவரி வரைக்கும் நம்ம ஜனவரியில் பொங்கல் வரைக்கும் கொடுக்குற சேல் வந்து அடினியமுக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட ப்ரைஸ் மட்டும்தான் சொல்ல போகிறோம். ஷிப்பிங் காஸ்ட் கிடையாது, ஃப்ரீ. உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் வந்து ஃப்ரீ. ஸோ இவ்வளோ பெரிய பிளான்ட் வந்து நான் இப்போ கொடுக்க போகிறேன். பாரு, பாட்டோட ஷேப்பே மாறிடுச்சு பாருங்க. பாட்டோட ஷேப்பு பார்த்தீங்களா எப்படி மாறி இருக்குங்க. ஆக்சுவலி ஓவல் ஷேப்பில் மாறிடுச்சுங்க. இங்கே தெறிக்கவே ஆரம்பிச்சிச்சுங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், இது எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கிறேன் நான். அடினியம் வச்சு வளர்க்குறவங்களுக்கு தெரியும். 3-4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வளர்த்துட்டே நீங்கள் இருந்தீங்கனாலும் அது எவ்வளோ பெருசு வளருது அப்படிங்கிறது. ஒரு செடியை பொறுத்து, ஒரு செடி பார்த்திங்கன்னா ஒரு நீளமாக போகும், ஒரு செடி பார்த்திங்கன்னா சில பிரான்ச்சஸ் பிடிக்கும், ஒரு செடி பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்கும், சில இது அப்படியே இருக்கும், சைஸே மாறாமல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 years ஓல்டுங்க. இது கிராஃப்டை பாருங்கள், எந்த சைஸ் வச்சு பண்ணி வச்ச கிராஃப்ட்டு எவ்வளோ எப்படி போய் எப்படி பிரான்ச் வெடிச்சு எப்படி போயிருக்கு. இது என்ன 6 yearsல இவ்வளோ பிரான்ச்சஸ்னால் ஹார்ட் ப்ரூன் பண்ணாமலே பிரான்ச்சஸ் வெடிச்சு இருந்தது. அப்போ ஒன்று அவ்வளோ திக்கு. இப்போ இதை வந்து இந்த இடத்துலையும் ஹார்ட் ப்ரூன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறது ஊண்டி வச்சிடலாம். அந்த ஐடியாவும் நம்ம சொல்லுவோம். ஆனால் மேலே ஊண்டி வைக்கிறதுக்கு 100% கலர் இது வந்து சொல்ல முடியாது. ஐ மீன் பொழைச்சி வரும் அப்படி சொல்ல முடியாது. ஹார்ட் ப்ரூன் பண்ணுறவங்க வந்து ஏப்ரல் மேலே ஹார்ட் ப்ரூன் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக வந்து அதை பிடிச்சிட்டு வந்துடும். ஏப்ரல் மேலே தான் ஆனால் ஹார்ட் ப்ரூன் பண்ணணும். இந்த இருக்குதுல்ல, அதாவது மார்ச்சில், பிப்ரவரி லாஸ்ட்டு மார்ச் சீதோஷ நிலை இப்போ எதுவுமே சொல்ல முடியலப்பா, கொஞ்சம் மாறிட்டே இருக்குது. ஸோ வெயில் நல்லா இருக்குது, ஒரு 30-35 டிகிரியில் வந்து உங்களுக்கு இருக்குது, ஓகே அப்படின்னா பண்ணலாம். 40லாம் சம்டைம் போகுது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அடினியம் வந்து ஹார்ட் ப்ரூன் பண்ண வேண்டாம். பண்ணினா கூட 10 நாள் நிழலில் வச்சுட்டு அப்புறம் பிரான்ச்சஸ் வெடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வெயிலில் வச்சுக்கோங்க. டேரெக்ட் சன்லைட்டில் ரொம்ப ஹீட்டும் வந்து அடினியமுக்கு ஆகாது, சன்பர்ன் ஆகும். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். இப்போ பெருசு இருக்குது பாருங்கள், இது பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது பூ பிரான்ச்சஸ் இது வந்துடுச்சு. இதோட ஹைட்டு மட்டுமே 1.5 feet இருக்கும். 1.5 feet இருக்கும் இதோட ஹைட்டும். இதுக்கு கீழே இது ஒரு 1 feet இருக்கும். டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா 2.5 feet பிளான். இப்போ இதை எடுக்கவே முடியாது. இதில் என்னால் இங்கே வரைக்கும் வேர்கள் அப்படி இருக்குது. தொட்டி பாருங்கள் எப்படி நெளிஞ்சு போயிருக்குன்னு. ரவுண்டாக இருந்த தொட்டி எப்படி நெளிஞ்சு இது கொஞ்சம் போனால் உடச்சிரும் போல். அந்த அளவுக்கு வந்து இது பாருங்கள் உடச்சிடுச்சு, இப்படி இருக்குது பாருங்கள். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 750. உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா கிடையாது. ஷிப்பிங் மட்டும் தனியாக இதுக்கு போடுறதா இதோட ஹெவி நம்ம இது பண்ணணும். தனியாக வந்து போடுறதா அது என்ன சார்ஜஸ் போடுவாங்களோ அடினியமுக்கெல்லாம் அப்ராக்சிமேட்டெல்லாம் சொல்லவே முடியாது. அவங்க வெயிட் பார்த்து தான் சொல்லுவாங்க. அதனால் இதில் ஷிப்பிங் ஃப்ரீ போட்டு இப்படி பிரான்ச்சஸோடு இவ்வளோ பெருசு இருக்க இந்த பிளான்ட்டு இப்படி தான் நம்ம கொடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு அடுத்து வந்துட்டிங்கன்னா பிளான்ட்டோட மெச்சூரிட்டி அதை பொறுத்து தான்ப்பா. எல்லோலாம் லைட் பிங்காக மாறக்கூடியது பாருங்கள். லைட் பிங்காக இருக்குது பாருங்கள், மாறக்கூடியது. இதோட பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், வேர்கள் எப்படி இதாக இருக்குதுன்னு சூப்பராக இது பண்ணியிருக்கு. நல்லா ஹார்டாக இங்கேருந்து கிராஃப்ட் பண்ணி, எதுவுமே இந்த குழந்தை திருமணம் கிராஃப்ட் பண்ண பிளான்ஸ் நம்ம தர போகிறதில்ல. இந்த மாதிரி குழந்தை திருமணம்னா ரூட் ஸ்டாக்கே 1 year கூட ஆயிருக்காது. அதில் இந்த இவ்வளோ தண்டி இந்த இருக்குல்ல இந்த கிராஃப்ட் இவ்வளோ தண்டியை ஒட்ட வச்சு அது ஒரு கலரை காமிச்சா அது ஒரு கலர் 150 ரூபா 180 ரூபா அப்படி நம்ம கொடுக்குறது கிடையாது. பிளான்ட்டோட ஏஜ் இதுக்கு மேலே இந்த கிராஃப்டை காமிச்சு இது வச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ சைஸ் பாருங்கள். இதுவுமே ஆல்மோஸ்ட் இதோடு சேர்க்கும்போது அந்த ஹைட் தான் இருக்குது. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்லி
390 தான் போடுவோம். 390 ஷிப்பிங்கோட சேர்த்து, 390 ஷிப்பிங்கோட சேர்த்து எல்லோ கலரில் இவ்வளோ பெருசு. இன்னொன்று இதில் நடக்கிறேன்னா, இது நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்லி இங்கே சொல்லும்போது இது எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செகண்டில் சோல்ட் அவுட் ஆகிடும். அந்த 2 பிளான்ட் போட்டோன்னா இது சோல்ட் அவுட் ஆகி ஓடி போயிடும். அதேமாதிரி இந்த பிளான்ஸ் எல்லாம் இப்போ நான் சேல் போடுறேன், இது எல்லாமே முடிஞ்சிடும். பட் வாட்ஸ்அப்பில் புதுசாக வரவங்க பேர் ஊர் சொல்லி சேவ் ஆகிட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடுற சேல் என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் தங்கங்களா. பிளான்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வாஷ் அந்த இலையெல்லாம் கட் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் கட் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு பிளான்ட் வரும்போது வெறும் இந்த குச்சி மட்டும்தான் வரும். வாஷ் பண்ணி சாஃபெல்லாம் அப்ளை பண்ணி அப்படி தான் அனுப்புவோம். அனுப்புகிற பிளான்ட்டை நீங்கள் ஒரு 2-3 நாள் நிழலில் வச்சுட்டு கூட நீங்கள் பாட் பண்ணலாம், இல்லை உடனே கூட பாட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாட் பண்ணக்கப்புறம் 5 நாள் வரைக்கும் நீங்கள் நிழலில் வச்சுட்டு பிரைட் லைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டேரக்ட் சன்லைட்டில் வந்து நீங்கள் காமிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட சீட்ஸ் போட்டு வச்ச ட்ரே பாருங்கள். இது ஃபுல்லாக லாஸ்ட் வீக் ஃபுல்லாக இந்த ஒர்க்கு தான் போயிட்டு இருந்துச்சு. ஒர்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. சம்திங் ஏதோ யூஸ்ஃபுல்லாக பண்ணுறோம்டா நம்ம அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது அவைலபிள் பண்ணி இதை வச்சு 6 மாதம் 7 மாதம் ஆச்சுங்க. 5வது மாதம் என்னாச்சு, ஆக்சுவலி ஏப்ரல்லே ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வந்துச்சு. 9 மாதங்க இதில் இருந்து இப்போ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதோட அப்டேட்ஸும் வர நான் கொடுக்குறேன். வீடியோஸை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரே வந்து இன்னொரு இடத்துல போய் வச்சுட்டாங்க. இது வந்து அங்கே கொஞ்சம் முன்னாடி இருந்த ட்ரே மட்டும்தான் இங்கே வச்சுருக்காங்க பாருங்களேன். எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியாச்சு நம்ம. இவங்க எல்லாருலேயுமே நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தான் தங்கங்களா. இது எல்லாமே உங்களுக்காக தான் வச்சுருக்க. அவ்வளோவுமே வந்து உங்களாக தான். இது கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 2 தோட்டத்தில் தனியாக வேறு நம்ம வச்சுருக்கோம். ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டோம். அது எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ டோன்ட் வரி, எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கிற மாதிரி தான் இந்த வருஷம் வந்து நான் சேல் கொடுக்கலான் இருக்கேன். அதே மாதிரி யூனிக்காக இருக்கும் நம்மக்கிட்ட. கலர்ஸ் வந்து நீங்கள் 100% பார்த்து வாங்கலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல. ஓகே தங்க, உங்களோட ஆதரவு எப்போவுமே எனக்கு இருக்கணும். லாஸ்ட் இயர் சப்போர்ட் பண்ணிங்க, இந்த வருஷமும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை வந்து இருக்குது. உங்களை நம்பி நான் ஏதோ எடுத்து கால் வச்ச அடினியம் ஃபீல்டு அதை நீங்கள் எனக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ பெருசு பாருங்கள் இது. அப்பா இந்த மாதிரி தான் பூத்துருக்கிறத நம்ம எடுத்து தான் கொடுத்தோம் தங்கங்களா. இங்கே பாருங்கள், இது ஒய்லெட்டில் ரவுண்டாக பூக்கும் இந்த மாதிரி உள்ளது. ஹைட்டு பாருங்கள். இப்போ நான் நிற்கிறேன், இப்போ என்னோட சேர்த்து பாருங்கள். நான் நிற்கிறேன், என் ஹைட்டுக்கு என்னோடய இடுப்புக்கு இருக்குது. இது தெரியுதுங்களா? என்னோடய இடுப்புக்கு வந்து இது இருக்குது, இந்த ஹைட்டுக்கு இருக்குது. அப்போனா கிட்டத்தட்ட 50 ஃபீட் இருக்கும் இந்த ஹைட்டு. இதை நீங்கள் ஹார்ன் பண்ணி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். கொத்த 4-5 பிரான்ச்சு மெச்சூரான ஹாட் ப்ரூன் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். இதுதான் நான் கொடுப்போம். 500க்குள்ளே 490, அது ஷிப்பிங் இல்லாமல். அப்படி இந்த மாதிரி மெச்சூர் பிளான்ட் கிடைக்கிறது இந்த காலத்தில் கஷ்டமாக இருக்குது. குட்டி பிளான்ட் நீங்கள் ஈஸியாக நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் போய் நீங்கள் போய் யூடியூப், ஃபேஸ்புக் நீங்கள் எங்கே போட்டிங்கனாலும் உங்களுக்கு 150 200 பிளான்ட் வந்து வந்துடும். என்னோட ரெகுலர் கஸ்டமரே ஒரு கலர் என்கிட்ட ரொம்ப நாள் கேட்டாங்க, கிடைக்கலன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, நான் ஒரே ஒரு இடத்துல வாங்கினேன் சிஸ்டர், உங்ககிட்ட பிளான்ட் சீ பண்ணிட்டு நான் இதை வாங்கிட்டு உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் தான் நினச்சேன் தமிழ்ச்சி கார்டன் குவாலிட்டி வேறு லெவல்ப்பா சாமி, நம்ம ஏன் பண்ணோன்னு நினச்சி ஃபீல் பண்ணேன். நாங்கள் இது உண்மைங்க. பட் அதுக்காக வந்து நான் மட்டுமே குவாலிட்டியாக கொடுக்குறேன் அப்படி சொல்ல. யார் உங்ககிட்ட ஆன்லைனில் சேல் பண்ணுறவங்க, நீங்கள் பிளான்ட்டு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பிளான்ட்டு தாங்க உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த இருக்குது இல்லை, நான் சொன்னேன் இந்த பிளான்ட்டு தான் வந்து பூவுங்க, இந்த சைஸ் பிளான்ட் இதுதான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது, இது நான் அனுப்பி வைக்க போகிறேன், இதுக்கு அமௌண்ட் இதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஒத்துக்க போகிறீங்க, அக்ரி பண்ண போகிறீங்க. ஓகே இதுதான் வீட்டுக்கு வரும்போதும் சேம் அந்த வீடியோ வந்துடும், இதுதான் உங்களுக்கு வந்துச்சுன்னு. ரிசீவ் பண்ணும்போது இதை ரிசீவ் பண்ண போகிறீங்க. இதுக்கு மேலே அப்புறம் ஆன்லைனில் ட்ரூவாக எப்படி பண்ண இந்த மாதிரி பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் வாங்குங்க தயவுசெய்து. வெறும் இந்த சிங்கிள் பூவை போட்டு இது பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய் காஞ்ச மாட்டேன் கம்பளை விழுந்த மாதிரி நான் அதை பண்ணியிருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் 10 பிளான்ட் 5 பிளான்ட்டுன்னு சொல்லுவேன். டைமில் 1500 ரூபா. அந்த 1500 4 பிளான்ட் 5 பிளான்ட் தமிழ்ச்சி கடனை வாங்கிடலாம். அந்த மாதிரி பண்ணாமல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சைஸ் இவ்வளோ தான் சிஸ்டர் இருந்துச்சு, அவ்வளோதான் இருந்துச்சு. என்னது அதுலேயும் வராமலாம் இருக்காது, பொழைச்சி வரும் தான், பட் டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஆன்லைன் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும், அடினியம் எல்லாமே இதாகும். அதில் பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது, உங்ககிட்ட பிளான்ட்டு சேல் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் பார்த்து வாங்குறீங்கன்னா ஆக்சுவல் பிளான்ட்டை காமிக்கிறாங்க, அவங்ககிட்ட தாராளமாக வாங்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோ தங்கங்களா. இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் நல்லது பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேல் வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிறத 1 hour முன்னே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டுருவேன். சோல்ட் அவுட்னா சோல்ட் அவுட் தான் தங்கங்களா. ஃபஸ்ட்டு பேமெண்ட் போடுறவங்களுக்கு தான் அந்த பிளான் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக சிஸ்டர் எனக்காக இதை பண்ணி வச்சுருங்க, ஒரு 1 week கழிச்சு வாங்கிக்கிறேன், அந்த மாதிரி இருக்கவங்க தயவுசெய்து புக் பண்ண வேண்டாம். என்னால் ஹோல்டு பண்ணி வைக்க முடியாதுப்பா, மறந்தும் போயிடுவேன் நான். அப்போதைக்கு பேமெண்ட் போட்டு அப்போயே வாங்கிக்க முடியும் அப்படின்னா ஓகே, நான் வந்து கொடுத்துட்றேன் நான்.
இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. சில பேர் என்ன புக் பண்ணிவிடுவாங்க, பிளான்ட்டு போயிடுன்ட்டு புக் பண்ணேன் சிஸ்டர், ஆனால் எனக்கு ஒரு 10 நாளுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், அப்ரூவ் பண்ணி பேர் ரூட்டு காமிச்சு தான் சேல் போடுவேன். அதை 10 நாள் என்னால் வச்சுருக்க முடியாது. இதுதான் டிஃபிகல்ட்டிஸ் தங்கங்களா. நீங்கள் சில நேரங்களில் அந்த மாதிரி பண்ணுறத கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிளான்ட் சேல் போடுறேன்னா வாஷ் பண்ணி அது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி சாஃப்டில் போட்டு அனுப்புறதுக்கு 5 to 10 days ஆகும். நான் வந்து அதிகமாகவே சொல்லிக்கிறேன். சில நேரத்துக்கு அன்றைக்கே கூட அனுப்புவேன், ஆனால் 5 to 10 days ஆகும் உங்களுக்கு. அதை நான் அனுப்பணும்னா கொரியர் ஸ்லிப்போட ட்ராக் நம்பர் கொடுத்துருவேன். நீங்கள் ட்ராக் பண்ணி பிளான்ட் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ரிசீவ் பண்ண உடனே தயவுசெய்து ஓப்பன் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணது தான் வந்துச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா.